வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபேக்ட் ஆஃப் த டே நம்ம சொன்னோம் ஃப்ரம் காம்பினட்டோரிக்ஸ்னு. அதாவது அந்த என்ன ஃபேக்ட்னா, ஏவும் பியும் ரெண்டு நான் எம்டி செட்டு, ஏ கண்டெய்னிங் எம் எலமெண்ட்ஸு, பி கண்டெய்னிங் என் எலமெண்ட்ஸு வித் த கண்டிஷன் தட் எம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். தென் த நம்பர் ஆஃப் one-to-one or injective functions that can be defined from A to B is given by the number npm, where P stands for the permutation. npm, number of permutations of m objects out of n objects. ஸோ இதுக்கான ப்ரூஃப், ஜென்ரல் ப்ரூஃப் பார்க்கலாமா? நம்ம இப்போ சிம்பிள் ப்ரூஃப் தான் அது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். Function f from A to B is said to be one-to-one or injective if distinct elements of A has distinct image. If distinct elements of A have distinct images, or if distinct elements of A has distinct image. சரிங்களா? இங்கே ஒரு டைப்போ இருக்குது, அந்த டைப்போவை நான் இங்கே மாற்றிடுறேன். distinct elements have distinct images. சரிங்களா? If the distinct elements of A have distinct images, that is in symbols la pathina, if A and B are not equal to each other, they are not equal to each other, then their images are distinct. When A and B are distinct elements, then their images are distinct. இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசிங் கான்ட்ராபாசிட்டிவ் ஆர்குமெண்ட் சொன்னோன்னா வச்சுக்கோங்களேன். கான்ட்ராபாசிட்டிவ்னா இதை நெகேட் பண்ணோம். எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிஆர் இருந்ததுன்னா ரிசல்ட் என்ன ஆகிடும், இதை நெகேட் பண்ணணும். So A is equal to B add. So this is a different way of stating an one-to-one function. So both represent the same function. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்டாக இருந்தால் இமேஜஸ் டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஸோ இதான் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு தேவைப்படும் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். அதில் மல்டிப்ளிகேஷன் ரூல் தெரியும். இது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம், while defining a function. So if the job A, if the job A can be done in m ways and the job B can be done in m ways. So இது m ways, இது n ways இருந்தா, then both jobs A and B can be done in m times n ways அப்படின்னு பண்ணலாம். ஸோ இதான் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஐடியா நமக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா, இந்த ஐடியா ஏன் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு செட்டுலேருந்து இன்னொரு செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஜாபாக நினச்சிக்கோங்க. அந்த ஜாபில், அந்த ஜாப் பெரிய ஜாபை சின்ன சின்ன ஜாபாக பிரிச்சிங்கன்னா அது என்ன, அது எப்படி பிரிக்கலாம்னா, டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் அசைனிங் எவரி எலிமெண்ட் ஆஃப் ஏ டு அன் எலிமெண்ட் ஆஃப் பிக்கு அசைன் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே எம் எலிமெண்ட்ஸ் இருந்தால் இந்த எம் எலிமெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இருக்க எலிமெண்ட்ஸுக்கு நீங்கள் அசைன் பண்ணணும், பியில் இருக்க எம். அப்போ இந்த எம் அசைனிங் எம் எலிமெண்ட்ஸை தனித்தனி ஜாபாக எடுத்துருக்கோங்க. அப்போ எம் குட்டி குட்டி ஜாப்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் is considered to be a bigger job that consists of m smaller job of assigning m elements to corresponding images in the set B. அது அசைன் பண்ணுறதுக்கு சமம். இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ என்ன வச்சுக்கோங்க, எம்னு எழுதிக்கிட்டோம். அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் பி என்ன, நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா, எம் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஏன் இந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கலாமே, நமக்கு ஃபங்க்ஷன் இன்ஜெக்டிவாக இருக்கணும், ஒன்-டு-ஒன்னாக இருக்கணும். இந்த கண்டிஷன் இஸ் அ மஸ்ட்டு. இதுதான் கண்டிஷன். ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷனுக்கு இந்த கண்டிஷன் மஸ்ட். கார்டினாலிட்டி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ பாருங்கள், ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள். டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் எஃப் டூயிங் த பிக் ஜாப், அதை என்ன பண்ணலாம், டிஃபைனிங் எ ஃபங்க்ஷனை பெரிய ஜாபாக வச்சுக்கோங்க. இஸ் நத்திங் பட் அசைனிங் எம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. அசைனிங் எம் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், டூயிங் ஸ்மாலர் ஜாப்ஸ், எம் ஜாப்ஸ். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஜாபாக நினச்சிக்கலாம். அசைனிங் ஈச் எலிமெண்ட் டு ஆஃப் ஏ டு பியை ஒரு ஜாபாக நினச்சிக்கிட்டா எம் ஜாப்ஸ் வந்துடும். ஸோ அசைனிங் எம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ டு எனி ஆஃப் என் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி. பியில் இருக்க ஏதாவது என் எலிமெண்ட்ஸுக்கு அசைன் பண்ணணும். அண்ட் ரிமெம்பர் தட் நமக்கு ஃபங்க்ஷன் என்னன்னா ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுக்கணும், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று கேன் பி அசைன்ட், ஒன் கேன், டேரக்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசைன்ட், ஒன் கேன் பி அசைன்ட் டு any of a1 a2 a, any of one can be assigned to any of a1 a2 an. This can be done in எத்தனை வழியில் பண்ணலாம், n waysல பண்ணலாம். ஏன்னா one can be assigned to any of the elements an. And
இப்போ இங்கே எந்த ஒன்றை வந்து இங்கே இருக்க n எலிமெண்ட்ஸில் யாருக்கு வேணால் அசைன் பண்ணலாம். அப்போ இது எத்தனை வழியில் அசைன் பண்ணலாம்னா நீங்கள் n வேஸில் அசைன் பண்ணலாம். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இதில் யாருக்கு வேணால் அசைன் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் தட் கேன் பி டன் இஸ் n வேஸ். நம்ம என்ன பண்ணோம், வித்தவுட் லாட் ஆஃப் ஜென்ராலிட்டி நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் அஸ்யூம் தட் ஒன்றை வந்து A1க்கு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன்றதுனால கிளாரிட்டிக்காக நம்ம அப்படி வச்சுக்கிறோம். ஸோ ஒன்றை வந்து A1க்கு அசைன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கள், A1 இல்லை நீங்கள் A2 கூட எடுத்துக்கலாம், எதை வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் அது. பட் மொத்தத்தில் திஸ் கேன் பி டன் இன் n வேஸ். ஒன்ஸ் ஒன்றை A1க்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 அசைன் பண்ணணும். யாருக்கு அசைன் பண்ணலாம், 2 வந்து ஒன்று A2 இல்லை A3 இல்லை AN. இந்த இங்கே இருக்க n-1 எலிமெண்ட்ஸில் யாருக்கு பண்ணணும்னாலும் அசைன் பண்ணலாம். நல்லா பாருங்கள், 2வை திருப்பி எதுக்கு அசைன் பண்ணக்கூடாது, 2வை வந்து A1க்கு அசைன் பண்ணக்கூடாது. ஒருவேளை 2வை A1க்கு அசைன் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் 1-to-1 இருக்காது. ஏன்னா 1 goes to A1 ஆகிடும், 2 ஆல்சோ கோஸ் டு A1னா many to 1 ஆகிடும். ஸோ டு அவாய்ட் தட் 2 என்ன பண்ணலான்னா ரிமைனிங் n-1 எலிமெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணாலும் அசைன் பண்ணலாம், நேம்லி A2 A3 ANக்கு. அப்போ திஸ் ஜாப் கேன் பி டன் இன் ஹவு மெனி வேஸ், n-1 வேஸில் பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ திருப்பி என்ன பண்ணலாம், வித்தவுட் கிளாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி 2வை நம்ம என்ன யாருக்கு அசைன் பண்ண தான் வச்சுக்கலாம். we may assume that 2 is assigned to A2. Now what we have to do, we have to perform the third job, namely assigning 3 to any of the remaining n-2 elements, namely A3 A4 and so on AN. இவங்க யாருக்காவது ஒருத்தர் அசைன் பண்ணலாம். this can be done in how many ways, n-2 வேஸில் பர்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், again without law of generality we may assume that 3 is assigned to the element A3. so continuing like this, what will happen, at some point of time நம்ம என்ன பண்ணோம், கடைசி எலிமெண்ட்டுக்கு வந்துருக்கும், the last element of A namely M is assigned to என்ன பண்ணலாம், ரிமைனிங் எத்தனை எலிமெண்ட்ஸ் பண்ணலாம், n-m+1 எலிமெண்ட்ஸ், நேம்லி m யாருக்கு பண்ணலாம், amக்கு பண்ணலாம், இல்லை am+1க்கு பண்ணலாம், இல்லை anக்கு, இந்த எலிமெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணலாம். இது இங்கே எத்தனை எலிமெண்ட் இருக்குது ரிமைனிங்னா n-m+1 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். நல்லா பாருங்களேன், நான் தேர்ட் எலிமெண்ட்டை இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். அப்போ இது முன்னாடி ஸ்டேஜில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் போயிடுச்சு, 2 எலிமெண்ட்ஸ் போயிடுச்சு. அப்போ இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா n-2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இன்னும் ஈஸியாக சொல்கிறதுனா, மூணாவது எலிமெண்ட் ஜாபாக இருந்ததுன்னா 3-2 ஆகிடும். இது திஸ் இஸ் 3-2. அப்போ எனக்கு இங்கே எம்மாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வந்துடும், இது m-1 ஆகிடும். ஸோ அதான் வந்து ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் ஆர் தேர்னா இதை ஈஸியாக இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். ஸோ n-m-1 n-m-1 புரியுதுங்களா அது. அப்போ இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n-m-1 நேம்லி n-m+1 வேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், திஸ் m கேன் பி assigned to these n-m+1 elements in n-m+1 வேஸில் அசைன் பண்ணலாம். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டோம், சப்போஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த m எலிமெண்ட்ஸை அசைன் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ பெரிய ஜாப் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லா ஸ்மாலர் m ஜாப்ஸையும் ஆல் m ஜாப்ஸையும் நம்ம பண்ணிட்டோம். அப்போ பிக் ஜாப் இஸ் டன். அப்போ டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன் இஸ் கம்ப்ளீட் ஒன்லி வென் ஆல் த m எலிமெண்ட்ஸ், ஆல் த ஸ்மாலர் ஜாப்ஸ் m ஜாப்ஸ் ஆர் டன் பண்ணியாச்சு. அப்போனா என்ன அர்த்தம், நான் இந்த பிக்கர் ஸ்மாலர் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பை த பிரின்சிபல் ஆஃப் ஃபண்டமெண்டல் கவுண்டிங்கில் இஃப் எ ஜாப் கேன் பி, ஃபர்ஸ்ட் ஜாப் கேன் பி டன் இன் n ways, செகண்ட் ஜாப் கேன் பி டன் இன் n-1 ways and so on, mth job is done in n-m+1 ways னா அப்போ ஆல் த ஜாப்ஸ் கேன் பி டன் இன் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸு ஃப்ரம் A to B is என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஜாப் n ways டைம்ஸ் n-1 ways டைம்ஸ் n-2 ways and so on, இதெல்லாம் டைம்ஸ் ப்ராடக்ட் and so on. இங்கே என்ன ஆகும், n-m+1 அப்படின்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் தி நம்பர் ஆஃப் 1-to-1 or injective functions from the set A containing m elements to the set B containing n elements where m is less than or equal to n. This is the expression. இதை நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் சிம்பிளாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்கள், இங்கே n-m வரைக்கும் அப்படியே இங்கே எழுதிட்டேன். அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நீங்கள் ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வாங்க. n-mலேருந்து ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், n-m, அப்புறம் n-m-1 and so on குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா at some point of time 3 to 1 வந்து நின்றுடும். ஸோ தட் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேக்டோரியல் எழுதலாம். எனி நம்பர் மல்டிப்ளைட் ஃப்ரம் 1 to up to n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் n ஃபேக்டோரியல் ஆகிடும்.
அப்போ இங்கே எதை க்ரீனில் மல்டிப்ளை பண்ணமோ நம்ம கலர் ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கலாம். 1லேருந்து n மைனஸ் எம் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் என்ன ஆகிடும், எனக்கு n மைனஸ் எம் ஃபேக்டோரியல் வரும். பட் இது என்ன நமக்கு ஃபேமஸான ரிசல்ட் இது. n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் எம் ஃபேக்டோரியல்னால் NPM அப்படின்னு போட்டுக்கலாம். NPMனா என்ன அர்த்தம், permuting m ஆப்ஜெக்ட்ஸு அவுட் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ NPM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட், permuting m objects out of n objects. அப்போ what is happening now? So the number of one-to-one functions from A to B is nothing but NPM. So that can be seen as a permutation of பார்க்கலாம் with the condition that m is less than or equal to n அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இதான் ரிசல்ட். திஸ் இஸ் வாட் த ஃபேக்ட் அண்ட் வி ஹவ் ப்ரூவ்ட் த ஃபேக்ட். இப்போ அப்சர்வேஷன் பாருங்கள், நோட் 1. இந்த கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, m less than or equal to n. This condition m less than or equal to n is a must. ஹைபாதிசிஸில் இந்த கண்டிஷன் வந்து மஸ்ட், m less than or equal to. ஏன்னா இங்கே பாருங்கள், கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் பாருங்கள். கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் m is greater than n இருந்தது வச்சுக்கோங்களேன், தென் f is a function from a to b cannot be 1-to-1 இருக்காது. நம்ம கவுண்ட் பண்ணுறதெல்லாம் யார், 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அப்போ அதுக்கு m less than or equal to nங்கிற கண்டிஷன் எசென்ஷியல். m greater than n இருந்தால் அது 1-to-1 இருக்காது. சிம்பிள் இல்லைங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம் பாருங்கள். a வந்து 1 to 2 1,2 போடுங்க. இதில் m வந்து 2 எலிமெண்ட், b வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் போடுங்க. அப்போ m is greater than என்ன ஆகிடும், உங்களுக்கு என்ன ஆகிடும். அப்போ இந்த கேஸில் 1 வந்து ஏக்கு மேப் பண்ணிங்கன்னா 2 கட்டாயமாக வேறு யாருக்கு மேப் பண்ணி ஆகணும், ஏக்கு தான் மேப். இந்த கேஸில் f என்னவா இருக்காதுன்னா 1-to-1 இருக்காது. இன்ஃபேக்ட் இது மெனி டு 1 இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் 1-to-1. அப்போ இந்த கண்டிஷன் m less than or equal to n இந்த ஹைபாதிசிஸில் எசென்ஷியல், ஃபேக்டில் எசென்ஷியல். சரிங்களா. அப்புறம் செகண்ட் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் when the cardinality of ஏவும் cardinality of பியும் வந்து என்ன போச்சுன்னா என்ன ஆகும், அந்த கேஸில் என்ன ஆகும்னா, then the number of 1-to-1 functions from a to b is NPN போடலாம். NPN is nothing but what, n factorial வந்துடும். So number of functions from a set having m elements to a set having n elements, 1-to-1 function, number of 1-to-1 functions that can be defined from a set having n elements to a set having n elements is n factorial 1-to-1 functions define பண்ணலாம். ஓகேங்களா. So this is the proof of the fact. I hope you have enjoyed the proof and தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் கம்ப்ளீட்டாக கான்செப்ட் உள்ளே வாங்கிக்க முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.